1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோகி அவயோகி ஜோதிடத்தில் இருக்கா இல்லையா, இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜோதிடத்தில் யோகி அவயோகி இருக்கா இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி முடக்கு ராசியை பற்றி அது ஒன்றும் இல்லை, அதை பற்றி பயப்படாதீங்க, அப்படியே நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா பரிகார கோயில்களை நட்சத்திர ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் சொல்லிட்டீங்க. இப்போது யோகி அவயோகினா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். முடக்கு ராசியை போல் ஜோதிடத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆணி தான் இந்த யோகி அவயோகி அப்படிங்கிறது. யோகம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை கொடுக்கறதுங்கிறதும், அவயோகம்ங்கிறது நமக்கு நெகட்டிவ் பலனை கொடுக்கறதுங்கிறதும் ஜென்ரலாக நாம் பேசிகிட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட். இதில் யோகி அவயோகிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கணக்கு தான். நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே எந்த அளவுக்கு கணக்கை புகுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பலன் சொல்லாமல் போயிடுவீங்க நீங்கள். இதுதான் ரொம்ப பார்க்கணும். இதில் எப்படின்னா, மேஷத்துலேருந்து சூரியன் எத்தனாவது டிகிரியில் இருக்குது. இப்போ ராசி மண்டலம் மொத்தம் 360 டிகிரி. இதில் மேஷங்கிறது ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 0 டிகிரிலேருந்து சூரியன் எத்தனாவது டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும். சூரியன் ஒரு 200 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும். அது ஒரு 50 டிகிரி இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும், 250 டிகிரி. இது இல்லாமல் 90 டிகிரி ப்ளஸ் கலை விகலைம்பாங்க, அதையும் சேர்த்து டோட்டலாக கூட்டிக்கிட்டு அதுதான் உங்களுக்கு யோகியோட புள்ளி. அது எந்த நட்சத்திரத்தில் விழுதோ அது யோக நட்சத்திரம், யோகி. அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் இப்படி எடுத்துருவாங்க. அதுலேருந்து கரெக்டாக 180வது டிகிரியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம், நெகட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகங்கள் என்னென்னவோ அதெல்லாம் திசை நடத்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலன் நடக்காது. இதுதான் அவங்க சொல்கிற கான்செப்ட். இதில் நிறைய யோசிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு பஞ்சாங்கத்தில் திருவோணம்னு வரும், இன்னொரு பஞ்சாங்கத்தில் அவிட்ட நட்சத்திரம்னு வரும். ஒரு பஞ்சாங்கத்தில் பார்த்தோன்னா அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்துக்குள்ளே போட்டு இது மகர ராசின்னு வரும். இன்னொரு பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் தான் ஆனால் கும்பராசி அப்படின்னு வரும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் ஒரு 10 பண்ணணும். இவங்க எடுக்கிற கணக்கு என்னென்னா, வர்றவங்கள்ட்ட ரொம்ப பலன்லாம் சொல்லக்கூடாது. எப்படி கஷ்டப்படுறவங்க தானே வரப்போகிறாங்க, நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு இதான் காரணம், இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லலை, நீங்கள் பார்த்த ஜோசியர் யாரும் சரி கிடையாது, அதனால் நீங்கள் முடக்கு ராசியில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யோகி அவயோகி நட்சத்திரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு திசை நடக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட எந்த அளவு கரெக்ட் பண்ண முடியுமோ கரெக்ட் பண்ணுறது தான் கணக்கு. விஷ்கம்பத்தில் ஆரம்பித்து ஒரு 27 யோகம் இருக்குது. நீங்கள் பிறக்கிறது எப்படியோ, எந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அது அந்தந்த நாளைக்கு எந்தெந்த டயத்துலேருந்து எந்தெந்த டைம் வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, அதை வச்சு பார்த்துக்க வேண்டியது தான். இந்த யோகத்தில் சுபயோகமும் இருக்கும், இல்லை நெகட்டிவான யோகமும் இருக்கும். அடுத்தது இந்த ஒரு யோகத்தில் பிறந்தாலே இந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும், இந்த கிரகம் உங்களுக்கு அவயோகத்தை செய்யும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இது என்ன அடிப்படையில் போட்டிருக்காங்க, ஒரு காரணம் சொல்லணும்ல. இப்போ நம்ம ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசணுன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே வருவோம். நட்சத்திரங்கள் எப்படி ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு நட்சத்திரமும் 13 டிகிரி 20 மினிட்ஸ் அளவை ஆக்குப்பை பண்ணுதோ, அதே போல் இந்த யோகங்களும் 27 யோகங்களும் அதே அளவுக்கு இடத்தை ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கோம். இந்த யோகங்கள் நீங்கள் எதில் பிறக்கிறீங்களோ அதை வச்சு இந்தந்த கிரகங்கள் உங்களுக்கு திசை நடத்தினா நல்லது, இந்தந்த கிரகங்கள் உங்களுக்கு பகை கிரகம் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒன்று போட்டுட்டு, அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ விஷ்கம்ப யோகத்தை பற்றி எடுத்துக்கோம். விஷ்கம்ப யோகம் முதல் யோகமாக நம்ம கணக்கில் எடுக்கிறோம். அது என்ன விஷ்கம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் உள்ள விஷ் கிடையாது. விஷுன்னா கிட்டத்தட்ட விஷம் மாரி, தடைத்தல் தகர்த்தெறிதல் அப்படி வருது. கம்பம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கொடி கம்பம் மின்கம்பம் சொல்கிறோம்ல, அது மாதிரி தடைகளை எல்லாம் தகர்த்து நீங்கள் முன்னாடி வர்றது தான், மெயினுக்கு வர்றது தான் விஷ்கம்ப யோகத்தில் பிறந்தவங்களோட ஒரு கேரக்டர். இது ஜென்ரலாக வடமொழி சொற்கள்லேருந்து சில விஷயங்களை எடுத்து நமக்கு சொல்லக்கூடியது. இந்த விஷ்கம்ப யோகத்தில் பிறக்கிறவங்க எதிரிகளை வெற்றி கொள்வார்கள். எவ்வளோ தூரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலேருந்து போராடி வெற்றி பெற்று மேலே வருவாங்க. இவர்களுக்கு காம உணர்வுகள் சற்று அதிகமாக இருக்கும். யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சுதந்திரமாக திற்றி வருவதற்கு, அதாவது ஒருத்தங்களோட இன்னொருத்தவங்களோட டாமினேஷனை விரும்ப மாட்டாங்க. இவங்க சுயமாக தான் சிந்தித்து அதுலேருந்து தான் மேலே வருவாங்க. இப்படி ஒரு யோகத்துக்கும் சின்ன சின்ன கேரக்டர்களை சொல்லிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு கேரக்டர் அனலைசேஷன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த நட்சத்திரங்களை பிரிக்கிறாங்க பாருங்கள். இப்போ விஷ்கம்பம் அப்படிங்கிற யோகத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இதுலேருந்து நேராக அப்படி ஆப்போசிட்டில் பிரிச்சிங்கன்னா கரெக்டாக மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் வரும். 180 டிகிரி போட்டு எடுக்கிறாங்கல்ல, அப்படி எடுக்கும்போது அந்த திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு
நல்லது செய்யாது. இது யோகி, அது அவயோகி. இது எப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. யோகின்னா யோகி தான், அவயோகின்னா அவயோகி தான். அப்போ இந்த யோகின்னு சொல்லக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இல்லையா? அப்போ சனியோட நட்சத்திரங்கள்லாம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. சனியோட நட்சத்திரம் வேறு என்னென்ன இருக்குது? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இது 3 சனியோட நட்சத்திரம். இதில் ஏதாவது ஒரு கிரகங்கள் நின்றுச்சுன்னா அந்த கிரகங்கள் திசை நடத்தும் போது அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு அவயோகின்னு எடுத்திருக்கான திருவோணம். திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரனுக்கு ஒரு நட்சத்திரம் தானே, அதுக்கு ஒரு 3 நட்சத்திரம் வரும்ல. திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாம் திசை நடத்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. இது எங்கே ப்ரூஃப் பண்ணாங்கன்னே தெரியல. பூசத்துலேருந்து ஆரம்பித்து அவிட்டம் வரைக்கும் ஒரு பேஸ் எடுக்கிறாங்கல்ல, இந்த பகுதி ஒளி மிகுந்த பகுதியாம். அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் போயிட்டிங்கன்னா அது இருள் சூழ்ந்த பகுதியாம். இந்த ஒளி சூழ்ந்த பகுதிகளில் என்ன கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் யோகத்தை தான் கொடுக்குமா, நெகட்டிவ் கொடுக்காதான். அதே போல் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா இருள் சூழ்ந்த பகுதியில் அது நல்ல பலனையே கொடுக்காதான். இப்படி தான் நிறைய சொல்லிகிட்டே வராங்க. இது உண்மையிலே ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னம் என்ன, லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கார், அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கார், என்னென்ன கிரகங்கள் அதை பார்க்குது, 6, 8, 12 மறைச்சிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்றிருக்காரா, ஒன்று. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு பகை கிரகங்கள் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது இதெல்லாம் பார்த்து என்ன திசை நடக்குது, இந்த திசை லக்னத்துக்கு எந்தெந்த இடங்களுக்கு உரியவர்கள், இப்படி பார்த்து தான் முடிவு பண்ண முடியுமே தவிர வெறும் இந்த பகுதியில் இருந்ததுன்னா யோகம், அந்த பகுதியில் இருந்தால் யோகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னும் என்ன வேறு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த யோகியோட நட்சத்திரங்கள் இருக்குல்ல, இதில் பாதகாதிபதியே நின்று திசை நடத்தினா கூட யோகத்தை தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த அவயோக பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் சுபக்கிரகங்கள் நின்று உங்களுக்கு நல்ல திசை நடத்தக்கூடிய யோகர்களோட திசை நடந்தாலும் நல்லதே நடக்காது அப்படிங்கிறான். திசையை மட்டும் வச்சே ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் சொன்னால் பலிக்குமாங்கிறது முதல் கேள்வி. கண்டிப்பாக பலிக்காது. உங்களுக்கு சுக்கிரதசை ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னொருத்தனுக்கு சுக்கிரதசை ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேருக்கு நெகட்டிவாகவே இருந்துட்டு போகும். அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சுக்கிரன் அமைந்திருக்கிற இடத்த பொறுத்தும் மாறுபடும். இதெல்லாம் சொல்லாமல் அடுத்தது புத்தி, அதையும் அதே போல் கதை தான். அது அதை பெருசாகவே எடுக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய கோச்சாரம் அதையும் பார்க்கணும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியையும் அடிப்படையாக சொன்னால் தான் சரியாக வரும். அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த யோகி அவயோகிங்கிறத யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் பலன் சொல்கிறதுக்கே உதவாது. வர்றவங்கள்ட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்படினால தான் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாமே தவிர, வர்றவங்க இந்த பையனை என்ன படிப்பு வைக்கலான்னு கேட்டால் இன்ஜினியரிங் படிக்கிறானா, மெடிசின் படிக்கிறதா, ஐடி படிக்கிறதான்னு கிரக சேர்க்கைகள், கிரக இணைவு, பாவங்களை வச்சு தான் சொல்லி ஆகணும். அதை விட்டுட்டு யோக திசையில் இருக்குன்னா அவனை போய் எது வேணாலும் கிடச்சிருமா அவனுக்கு? அதெல்லாம் கிடக்காது. அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, யோகி அவயோகிங்கிறத நீங்கள் பெரிய கான்செப்டாகவே எடுத்துக்காதீங்க. உண்மையிலே அப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருந்தால், நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, முடக்க ராசின்னு ஒன்று கிடையாது. அப்படி இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை பயமாக இருந்தால் நீங்கள் என்னென்ன கோயில்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, இந்த சொல்கிறாங்கள யோகி அவயோகின்னு சொல்லிட்டு, யோகிக்குன்னு அவங்க ஒரு கோயிலை கொடுத்துருக்காங்க, அவயோகிக்குன்னு ஒரு கோயிலை கொடுக்குறாங்க, பரிகார கோயிலாக. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரமே கிடையாது. பரிகாரத்தை எடுக்கும்போது ஒரு கணக்கு எடுக்கணும்ல. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் 1000 மருந்து இருக்கும். உங்களுக்கு என்ன நோய், அதுக்கு என்ன டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் பண்ணி எடுத்து சாப்பிட்டா தான் நோய் குணமாகுமே தவிர, நீங்கள் பாட்டு கண்ணில் தென்படுறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா எப்படி குணமாகும்? அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, விஷ்கம்ப யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பூச நட்சத்திரம் யோகி, அதுக்குரிய கிரகம் சனி. அதே போல் திருவோண நட்சத்திரம் அவங்களுக்கு அவயோக நட்சத்திரம், அதுக்குரிய கிரகம் சந்திரன். இதுக்கு என்ன பரிகார கோயில் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்போ இப்படி என்ன பரிகார கோயில் பார்த்தீங்கன்னா, கடகராசியில் இருக்குது பூச நட்சத்திரம். நம்மளுடைய கணக்குப்படி உலகியல் ஜோதிட அடிப்படைப்படி அந்த பக்கம் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்தோட கடலோரங்களை ஒட்டிய பகுதிகளை நம்ம கடகராசி உலகியல் ஜோதிடத்தில் எடுக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய சனி அம்சமான கோயில் என்ன இருக்குன்னு பார்த்து தான் நம்ம அதுக்கு பரிகார கோயிலை எடுக்கலாமே தவிர, இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, தென் திட்டை அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவன் கோயிலை எடுக்கிறாங்க. இது எந்த இடத்துமே அவங்களுக்கு செட்டாகவே ஆகாது. அந்த சிவனுடைய பேர் என்னன்னு கூட சொல்லலை, தென் திட்டை சிவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திட்டை அப்படிங்கிறது குரு பயிற்சி கொடுக்குற ஒரு கோயில். அப்போ தென் திட்டையில் என்ன சிவன் இருக்குது, அதுக்கு என்ன பேருங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு தவறான முன்னுதாரணம் சொல்லிவிட்டு, இதுக்கு உண்மையிலே நீங்கள் பரிகாரம்னு எடுத்திங்கன்னா
கடகம்ங்கிறது வந்து அந்த பகுதி என்ன பகுதின்னு சொல்லிட்டேன். அங்கே உள்ள பூச நட்சத்திரத்துக்கு உரிய பகுதின்னா சனியின் அம்சமான கோயில்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்தெந்த கோயில்களை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மயிலாடுதுறை பக்கத்தில் மணல்மேடு போகிற வழியில் ஆனந்த தாண்டவபுரம்னு ஒரு ஊர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கழுக்காணி முட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கருணைபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து உங்களுக்கு நீங்கள் பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். எதற்காக இந்த கருணைபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணைங்கிறது சனியோட அம்சம். அதனால் அந்த கோயில்களை எடுக்கிறோம். அதையும் கடந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தர்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் வந்து மயிலாடுதுறை பக்கத்திலேயே தர்மபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ஏன் தர்மபுரீஸ்வரர் அப்படிங்கிறத வந்து நாம் இதுக்கு வந்து பரிகார கோயிலாக எடுக்கிறோன்னா, தர்மம் அப்படிங்கிறத குறிக்கிறதே வந்து சனி பகவான் அப்படிங்கிறதுனால தர்மபுரம் அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து நம்ம இந்த இடத்துல குறிப்பாக சொல்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது காலகாலநாதர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு, காலம் அப்படிங்கிறதும் காலன் அப்படிங்கிறதும் சனியை குறிக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம அங்கே எடுத்துக்கிறதுனால காலகாலேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னா, பொறையாறு திருக்கடையூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கட்டாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வந்து நீங்கள் பரிகார தலமாக எடுத்துக்கலாம். இது வந்து யோகிக்கான பரிகார கோயில். அடுத்தது அவயோகி அப்படின்னு எடுக்கிறாங்கல்ல. இப்போ யோகி வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும்ல. அவயோகி அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசியில் உள்ள திருவோண நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து அவயோகியாக அதுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வச்சு செட் பண்ணுறாங்க பாருங்க ஜோசியர்கள் சம்பாதிக்கிறதுக்காக. இந்த கோயிலுக்கு வந்து இந்த அவயோகிக்கு இந்த கோயில், யோகிக்கு அந்த கோயில்னு அவங்க அதை எடுத்திருக்காங்கன்னா, சேரன் மாதேவியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை வந்து அவங்க பரிகார தலமாக எடுத்திருக்காங்க. எதுக்கு? அவயோகிக்கு. சேரன் மாதேவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு ஊர். அது வந்து துலாம் ராசியில் வரும். உலகியல் ஜோதிட அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ரெண்டாவது கைலாசநாதர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதில் செவ்வாயோட அம்சம் பெரிய அளவுக்கு கிடையாது. இது வந்து அவயோகி அப்படின்னு பார்க்கும்போது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா. அப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அம்சத்தில் உள்ள ஊர்களை வந்து நாம் வந்து இதுக்கு வந்து பரிகார கோயில்களை எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது மெயினாக வந்து ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட சந்திரனோட அம்சம் தானே. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலவாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோயில் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சேலம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய நங்கவள்ளியில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் கோயிலையும் இதுக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். முடக்கு ராசி போலவே யோகி அவயோகி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க சார். ஒருவேளை நீங்கள் அதை பார்த்து பயப்பட்டீங்க அப்படின்னா விஷ்கம்பத்துக்கான யோகிக்கான பரிகாரமும் அவயோகிக்கான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.